நம்ம படிக்கும் விதம் எப்படி நம்ம தலையெழுத்தையே மாத்துதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இந்த பகுப்பாய்வுல தெளிவா பார்க்கலாம். நாம படிக்கிற முறைக்கும் நம்ம எதிர்கால சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? இந்த சுவாரஸ்யமான கேள்வியை பத்தி பேசுவோம். டாக்டர் ஒய் லிவிங்ஸ்டன் சொன்ன இந்த ஆழமான வார்த்தைகள் படிக்கிறவங்கள ரெண்டு முற்றிலும் வேறான ரகமா பிரிக்குது. கவனிங்க. மொத ரகம் என்னன்னா, படிப்ப ஒரு பெரிய சுமையாவோ பெருந்துன்பமாவோ நினைச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு படிக்கிறது. இப்படி கஷ்டப்பட்டு படிச்சா என்ன ஆகும்? கடைசியில தோல்வி, பண கஷ்டம், அப்புறம் ஒரு கசப்பான வாழ்க்கையில தான் போய் முடியும்னு அவர் சொல்றார். ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு சூப்பர் மனநிலையும் இருக்கு. அதுதான் படிப்பை இஷ்டப்பட்டு முழு ஆர்வத்தோட படிக்கிறது. இந்த பாசிட்டிவான அணுகுமுறை இயற்கையாகவே உங்களுக்கு நிறைய பணத்தையும் ஒரு இனிமையான வாழ்க்கையும் நிச்சயம் தேடித்தரும். ஆக ஒரு பக்கம் சுமைய சுமக்கிற முட்டாள், இன்னொரு பக்கம் சந்தோஷமா ஜெயிக்கிற புத்திசாலின்னு ரெண்டு பாதைகள் ரொம்ப தெளிவா தெரியுது. இதிலிருந்து என்ன புரியுது? படிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற அந்த மனநிலை தான் உங்க வாழ்க்கையோட மொத்த திசையும் தீர்மானிக்குது. இப்ப சொல்லுங்க, உங்க தற்போதைய மனநிலை உங்களை எந்த பாதைக்கு கூட்டிட்டு போகுது? கொஞ்சம் யோசிச்சு சரியான பாதையை தேர்ந்தெடுங்க.